ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக நீங்க மெட்டாட்ஸ்ல வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் பண்ணுவீங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் கேம்பெயினுக்கு கண்டிப்பா நீங்க ஆட்டோமேஷன் செட் பண்ணணும். ஸோ இன்னைக்கு வீடியோல அந்த வாட்ஸ்அப் கேம்பெயினுக்கு எப்படி வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்றது, அதை பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். உங்க பிசினஸ்க்காக நீங்க என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ட்ரை பண்றதா கண்டிப்பா நீங்க ஆட்டோமேஷன் செட் பண்ணி ஆகணும். அதை பத்தி தான் எங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மாதிரி சேனல் அதிகமாக கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இது நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டிங்கோ இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ தேவைப்பட்டா என்ன நீங்க டைரக்டா ஒன் டு ஒன் புக் பண்ண முடியும். ஒன் டு ஒன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் அவங்க பிசினஸ்க்காக வாட்ஸ்அப் கேம்பெயின் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த வாட்ஸ்அப் கேம்பெயின் எப்படி வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றது, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இதோட பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து ஒரு வாட்ஸ்அப் கேம்பெயின் ரன் பண்ணும்போது கஸ்டமர் என்கொயரிஸ் எப்பயோ வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க லேட்டா ரிப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதனால கஸ்டமருக்கு இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாரு. சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் நீங்க ரிப்ளை பண்ணும்போது அவர் அவைலபிள் இருக்க மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும். இதனால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கேம்பெயின்ல மேக்ஸிமம் நமக்கு வரது பார்த்தீங்கன்னா ஜங்க் லீட்ஸ் தான் வரும். ஸோ அந்த ஜங்க் லீட்ஸ் ஃபில்டர் அவுட் பண்றது தான் நம்ம என்ன பண்றோம், இந்த வாட்ஸ்அப் ஏபிஐ மூலமா ஆட்டோமேட் பண்றோம். ஸோ கண்டிப்பா நீங்க உங்க பிசினஸ்க்காக வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணா கண்டிப்பா அதை ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களால இமீடியட்டா கன்வர்ஷன் ட்ரை பண்ண முடியும். இல்லைனா அது வந்து பார்த்தா ஃபாலோ பண்றது ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணா அதை ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டூல் என்ன டூல் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் ஏபி மூலம் நிறைய ஏபிஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ வாட்டி இருக்கு, இன்டாக்ட் இருக்கு, ஏஎஸ்என்சி, டபுள் டிக், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு டூல் பர்ச்சேஸ் பண்ணா அது கண்டிப்பா மெட்டா பிசினஸோட பார்ட்னரான்னு செக் பண்ணிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வீடியோ நான் வாட்டி வச்சு தான் நான் ஆட்டோமேட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி தான் உங்களுக்கு வாட்ஸ்அப் கேமரா இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு வரும், இல்லை கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோசிஸ்னு வரும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உள்ள வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த ரிப்ளை செட் பண்ணணும். ஸோ இந்த ரிப்ளை செட் பண்ண உடனே அது கீழே பார்த்தா புக் யுவர் கால்னு சொல்லிட்டு இங்க ஒரு கால் டு ஆக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம எப்படி செட் பண்ண போறோம், அதுதான் நீங்க வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய ஏபிஐ டூல் யூஸ் பண்ணலாம். நான் இது யூஸ் பண்றது வாட்டி தான். ஓகே கைஸ், நான் டைரக்டா வாட்ஸ்அப் ஏபி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி ஒரு புது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ டெம்ப்ளேட் நேம் வந்து நம்ம எது வேணா வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ டெஸ்ட் வச்சுட்டு கேட்டகரி வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வச்சு நீங்க புஷ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இங்க நீங்க நிறைய டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம மார்க்கெட் வச்சுக்கலாம். ஆஃப்டர் நீங்க வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அதை வந்து யூட்டிலிட்டி ஃபார்மெட்ல மாற்றி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் டைப் பண்ணுங்க. ஸோ உங்ககிட்ட வந்து கேம்பெயின் டைட்டில் டெக்ஸ்ட் ஏதாச்சும் கொடுக்க போறேன்னா நீங்க கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நான் இப்போதைக்கு வந்து டெஸ்ட் தான் பண்ண போறோம். ஸோ டெஸ்ட் மெசேஜ் சொல்லிட்டு ஜஸ்ட் கொடுக்குறேன். டெஸ்ட் மெசேஜ் கொடுத்து நீங்க உங்களோட மெசேஜ் பாடி ஆஃப் கண்டென்ட் நீங்க பிளேஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக வந்து தேங்க்ஸ் ஃபார் என்கொயரி, ஸோ வி வில் கான்டாக்ட் வித்தின் 24 hours ஃபார் புக் யுவர் கால் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐ எம் இன்ட்ரெஸ்ட் ஒன்று, ஐ எம் லுக்கிங் ஃபார் ஃபினான்ஷியல் அட்வைஸ், ரெக்வஸ்ட் ஃப்ரீ ஃபார் கால், இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நாம என்ன கொடுக்கணும், ஜஸ்ட் நான் டெஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தா நம்ம நிறைய ஆப்ஷன் கொடுக்கலாம். ஃபுட்டர்ல வந்து நம்மளோட நேம் டீம் எழுதிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக டீம் போட்டு உங்க கம்பெனி நேம் போட்டுக்கலாம். ஸோ ஏதாச்சும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் பண்ண உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட் வந்து ஹெட்டிங் சொல்லுவாங்க. இது ஹெட்டர் டெஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஹெட்டர், அதுல பாடி ஆஃப் கண்டென்ட், இது என்னோட ஃபுட்டர். இப்போ உங்களுக்கு தெரியுதா எல்லாமே. இப்போ இதுக்கு நம்ம கால் டு ஆக்ஷன் பட்டன் ஆட் பண்ணணும். ஸோ கால் டு ஆக்ஷன் பட்டன் என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலா இங்க வந்து பாருங்க, நமக்கு விசிட் வெப்சைட், நம்ம வெப்சைட்டுக்கு டேட்டா ரீடைரக்ட் பண்ணலாம். இல்ல வாய்ஸ் கால் நம்பர் கனெக்ட் பண்ணி வாய்ஸ் கால் கனெக்ட் பண்ணலாம். இல்ல ஆஃபர் கோட், ப்ரோமோ கோட் ஏதாவது செட் பண்ணலாம். குயிக் ரிப்ளேஸ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு குயிக் ரிப்ளேஸ் தான் வைக்க போறோம். ஸோ குயிக் ரிப்ளேஸ் வச்சுட்டு நான் என்ன பண்றேன், ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு வைக்கிறேன். ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஆக்சுவலி வந்து எனக்கான டெம்ப்ளேட் ரெடி. இப்போ யாராச்சும் ஒரு கஸ்டமர் மெசேஜ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் அனுப்ப போறோம். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கான டெம்ப்ளேட் ரெடி. நான் என்ன பண்ணணும், டெம்ப்ளேட் வந்து நான் இப்போ அப்ரூவல் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டாவோட அப்ரூவல் போயிடும். பேரலா நம்ம இப்போதான் ஆட்டோமேஷன் செட் பண்ணணும். ஆட்டோமேஷன் என்ன, அந்த கீவேர்ட், இந்த ஐ எம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் யாராவது டைப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டை சென்ட் பண்ணு சொல்லி நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட் செட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் சொல்றது எல்லாமே காமனாக தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த ஏபிஐ டூல் எடுத்தாலும் சரி, இன்டாக்ட், டபுள் டிக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்என்சி, எது எடுத்தாலும் இது காமனாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணீங்க. ஸோ அதில் ஆட்டோமேஷன் ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஆட்டோமேஷன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீவோர்டு ஆக்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ எந்த கீவேர்டு உள்ள என்ட்ரு ஆனா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். ஸோ இங்க வந்து ஆட் கீவேர்ட். ஸோ இப்போ நம்மளோட மெயின் கீவேர்டு என்னது, ஐ எம் இன்ட்ரெஸ்ட், ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட். ஸோ இந்த கீவேர்டு நீங்க இங்க ஆட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஆட் கீவேர்டு இருக்கா, இங்க தான் நம்ம என்ன பண்ணோம், ஹாய் ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும். பிகாஸ் எக்ஸாக்டா நீங்க ஆட் பண்ணணும். என்ன
நீங்க அங்க குடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ திஸ் சொல்லிட்டு நீங்க வாட்ஸ்அப்ல கொடுத்தீங்கன்னா அதே தான் இங்க கொடுக்கணும். இல்ல நீங்க வேற ஏதாச்சும் கீவேர்ட் ஆட்டோமேட் பண்ணா எக்ஸாக்ட்டா என்ன கீவேர்டோ அதை கொடுங்க. ஐ எம் இன்ட்ரஸ்டட்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஐ எம் இன்ட்ரஸ்ட் கொடுத்து ஜஸ்ட் ஆட் கொடுத்த உடனே எனக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸி மேட்சிங் எக்ஸாக்ட் மேட்சிங் இருக்குது. என்ன பொறுத்துங்க ஃபஸி மேட்சிங் கொடுங்க. பிகாஸ் நீங்க இன்கேஸ் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது வந்து ஐ எம் இன்ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அந்த வேர்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டோமேஷன் ஒர்க் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த எந்த கீவேர்டோ அந்த கீவேர்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாக்டா இந்த கீவேர்டு உள்ள வந்த உடனே ஆட்டோமேட் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், இப்போ நம்ம என்ன பண்றோம், எந்த கீவேர்டு பண்ணா ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்த உடனே என்ன ரிப்ளை ஆக்ஷன், ரிப்ளை வந்து எந்த மெசேஜ் சென்ட் பண்ணணும் அதான் கேக்குது. நம்ம இப்போ புதுசாக ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண மாதிரிங்களா, அந்த டெம்ப்ளேட் இங்க வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த டெம்ப்ளேட் ஜஸ்ட் கிளிக் பண்ணி சேவ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி கீவேர்டு உள்ள என்டர் ஆனவே இந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்ஸ்அப் கேம்பெயின் யூஸ் பண்ணலாம். இல்ல உங்க பிசினஸ்க்காக நீங்க ப்ராட்காஸ்டிங் ஹெவியா பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீவேர்ட் பேஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இந்த நேம்ல வந்து உங்களுக்கு என்கொயரிஸ் அதிகமா வரும் அப்படின்னா அந்த நேம் நீங்க கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா ட்ரை பண்ணும். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்க கீவேர்ட் ஆட் பண்றீங்க, கீவேர்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் டெம்ப்ளேட் ரெடி பண்றோம். அந்த டெம்ப்ளேட் இங்க வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து கீவேர்டு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ரிப்ளை என்ன கொடுக்கணும்னு கேட்கும். அதுக்கு நம்ம கொடுத்த அந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ண அந்த ரிப்ளை மெசேஜ் கொடுத்து சேவ் கொடுத்தா போதும். இது எவ்ரி டைம் வந்து இதுக்கப்புறம் அந்த கீவேர்டு வந்தாவே இந்த மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் ஆயிடும். ஸோ இது மேக்ஸிமம் நான் எங்க ட்ரை பண்ண சொல்லணும்னா, நீங்க வந்து வாட்ஸ்அப் கேம்பெயின் உங்க பிசினஸ்க்காக பண்றீங்கன்னா கண்டிப்பா அங்க நீங்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நீங்க பாருங்க, நான் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு ஆட் ரன் ஆயிட்டு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு ஐ எம் இன்ட்ரஸ்ட் சொல்லிட்டு உங்களோட மொபைலுக்கு வந்துடும். இது கண்டிப்பா நீங்க வந்து வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்றதுனால கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தனியாக ஒரு நம்பர் யூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்க வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பர் யூஸ் பண்ண வேண்டாம். என்ன பத்தி நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் ஏபிஐ பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்க வாங்க போறதா இருந்தா அது தனியாக ஒரு செப்பரேட்டா ஒரு நம்பர் யூஸ் பண்ணுங்க. உங்களோட வாட்ஸ்அப் நம்பரோ வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பரோ யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது என்னோட சஜஷன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் உங்களோட, ஏன்னா நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ்ல வாட்ஸ்அப் ஏபிஐ உங்க நம்பர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் ஏபிஐ நீங்க பர்ச்சேஸ் பண்ண போனா தனியாக ஒரு நம்பர் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து இந்த மாதிரி ஆட்டோமேஷன் செட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல என்கொயரி வருது, ஐ எம் இன்ட்ரஸ்ட் டக்குனு இந்த மெசேஜ் சென்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்க இன்டாக்ட் சென்ஸ் எது வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஆட்டோமேஷன். இது வந்து கீவேர்ட் பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன். ஸோ இந்த கீவேர்ட் வந்து இந்த ஆட்டோமேஷன். நெக்ஸ்ட் ஃப்ளோ பேஸ் பண்ணி ஆட்டோமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து பாத்தீங்கன்னா புக் நவ், கால் நவ். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருங்க வச்சுக்கலாம். புக் நவ்னா அடுத்து என்ன நடக்கணும், கால் நவ்னா அடுத்து என்ன நடக்கணும். ஸோ அப்புறம் இந்த மாதிரி மல்டிபிள் சீக்வன்ஸ் ஃப்ளோவும் உங்களால பண்ண முடியும். ஸோ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கீவேர்டு வந்தா எப்படி வாட்ஸ்அப் ஏபிஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றேன். ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். நீங்க எந்த ஏபிஐ டூல் யூஸ் பண்ணாலும் அதுல ஆட்டோமேஷன் இருக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் கீவேர்ட் செட் பண்ணுங்க. கீவேர்டுக்கு என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க அதை நீங்க டிராஃப்ட் பண்ணிட்டு அதை ரிப்ளை மெத்தட் செட் பண்ணுங்க. அவ்வளவுதான் கைஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே ட்ரை பண்ணுங்க. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க எப்படி வந்து இந்த கீவேர்டு ஆட்டோமேட் பண்றது. ஸோ அந்த மாதிரி ஏபிஐ டூல் யூஸ் பண்ணி தான் உங்களால ஆட்டோமேட் பண்ண முடியும். நார்மலான ஃப்ரீயா உங்களால பண்ண முடியாது. ஓகே கைஸ், இது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், பாய்.